ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஏ கயத்தாறு, பி திருப்பத்தூர், சி விருப்பாச்சி, டி திருப்பூர். சரியான விடை திருப்பத்தூர். இந்த இடம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது? ஏ நற்றிணை, பி தொல்காப்பியம், சி பரிபாடல், டி குறுந்தொகை. சரியான விடை நற்றிணை. தனது 2 கண்களையும் மூடிக்கொண்டு உறங்கினால் இறந்துவிடும் உயிரினம் எது? ஏ ஆக்டோபஸ், பி திமிங்கலம், சி டால்பின், டி இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை டால்பின். காதுகளை பரிசோதிக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன? ஏ டெலஸ்கோப், பி கலைடாஸ்கோப், சி ஸ்டெத்தஸ்கோப், டி ஓட்டாஸ்கோப். சரியான விடை ஓட்டாஸ்கோப். இந்தியாவில் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஏ கர்நாடகா, பி ராஜஸ்தான், சி கேரளா, டி பஞ்சாப். சரியான விடை கர்நாடகா. நமது உடலில் உள்ள ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டிய காய்கறி எது? ஏ கீழா நெல்லி, பி வேம்பு, சி நெல்லி, டி சுரைக்காய். சரியான விடை நெல்லிக்காய். யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார்? ஏ சோ ராமசாமி, பி கிரேசி மோகன், சி மௌலி, டி எஸ்.வி. சேகர். சரியான விடை சோ என்று அழைக்கப்படும் சோ ராமசாமி அவர்கள். எந்த விலங்கின் தோல் கஞ்சிரா எனப்படும் ஒரு இசைக்கருவியை உருவாக்க பயன்படுகிறது? ஏ வரையாடு, பி காட்டெருமை, சி உடும்பு, டி இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை உடும்பு. இதுவரை மொத்தம் எத்தனை உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுள்ளது? ஏ 12, பி 11, சி 10, டி 9. சரியான விடை 11. எந்த உயிரினம் நம் வீட்டிற்கு வருவது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஏ பல்லி, பி பூரான், சி ஆந்தை, டி காகம். சரியான விடை பல்லி மற்றும் ஆந்தை. பொதுவாகவே எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது தான். இருந்தாலும் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட குணம் இருக்கும். நம்ம வசிக்கிற வீட்டில் குருவி, பறவை, பல்லி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அவ்வப்போது வரக்கூடும். ஆனால் எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சிட்டுக்குருவி. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி வந்துச்சுன்னா அதை ஒருபோதுமே நம்ம துரத்தக்கூடாது. பொதுவாகவே அவ்வளவு சுலபமாக சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள வராது. அப்படி சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சகுனமா கருதப்படுது. சிட்டுக்குருவி நுழையிற வீட்டுல செல்வம் பெருகிறதாவும் நம்பிக்கை இருக்குது. அடுத்தது ஆந்தனாலே நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா அதோட தோற்றம் தான். ஆனா ஆந்தைன்றது மகாலட்சுமியோட வாகனம். வட மாநிலங்கள்லாம் அதிர்ஷ்டலட்சுமி ஆந்தையத்தான் தன்னோட வாகனமா வச்சிருக்காங்க. அதனால ஆந்தை உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்தது பல்லி. பொதுவாகவே நிறைய பேர் வீடுகளில் இந்த பல்லி இருக்கும். ஆனால் அதை பலரும் துரத்தி விட தான் நினைப்பாங்க. பல்லி அதிர்ஷ்டம் தர உயிரினம் தான் சொல்கிறாங்க. வீட்டில் ஒரு பல்லி கூட இல்லை அப்படின்னா அங்கே பணவரவு குறைஞ்சிட்டே இருக்குதுன்னு அர்த்தமாம். அடுத்தது புறா. புறா வீட்டுக்குள்ள வர்றது ஒரு நல்ல சகுனத்தை தான் குறிக்குது. புறா வீட்டுக்கு வர்றதுனாலே செல்வ வளம் அதிகரிக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால புறாக்களுக்கு தானியம் போடுவது, தண்ணீர் வைக்கிறது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு அது புண்ணியத்தை தான் கொடுக்கும். புறாவும் மகாலட்சுமியோட உருவமாவே கருதப்படுது. புறா வீட்டுக்குள்ள வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டுல பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதே போல பொன்வண்டு, கிளி இந்த மாதிரி உயிரினங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரதா சொல்லப்படுது. மேலும் வீடுகளில் பாம்பு, பூரான், தேல், ஆமை இந்த மாதிரி விஷ பூச்சிகள் வர்றது இல்லைன்னா காக்கை வர்றது துரதிர்ஷ்டமா கருதப்படுது. இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது கெட்ட சகனமா கருதப்படுது. வீட்டுல பிரச்சனைகள், துன்பங்கள் அதிகரிக்கிறதாவும் நம்பப்படுது. இந்த தகவல்கள் அனைத்தும் மக்களால் நம்பப்படுற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.